ஹலோ டீம். பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஈவன் தோ அது பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் Feb 15 மார்க்கெட் வந்துட்டு இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குளோபல் மார்க்கெட் ஏன் வந்துட்டு கேப் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆயிருக்கு. அந்த கேப் டவுனில் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் கேப் டவுன் கொடுத்துருக்கு. கேப் டவுன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெட் கேண்டில் இருக்கா. ஆனால் அதுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு அப்புறமா கொடுத்த ரெட் கேண்டில் நல்ல ஒரு இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறமா கொடுத்த க்ரீன் கேண்டில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல அப்பும் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு 1 hour இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 1 hourல ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த டேரக்ஷனில் போகுது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே. ஸோ ப்ளஸ் இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் கொடுக்கல. ஓகே, மார்க்கெட் திரும்பிடுச்சு. நீங்கள் 5 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் அந்த ரெட் கேண்டில் எல்லாமே நல்ல ஒரு பையிங் இருக்கும். சி, ஸோ நிஃப்டிலேயும் இதே தான் நடந்தது. ஓகே, ஸோ இந்த ரெட் கேண்டில் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுது. ஒரு லாங் வித் கேண்டலாக ரிஜெக்ட் பண்ணி இதில் பையர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஏன் இந்த இடத்துல பையர்ஸ் வராங்க அப்படின்னா 45,000ல் மார்க்கெட் வந்துட்டு அதிகமான ஒரு பில்டப் இருக்குது. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகமான பில்டப் 45,000ல் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் திரும்புது. ஓகே, ஏன் இந்த பில்டப் இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு 4 hour டைம் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளூ ஜோன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 45,000ல் ஏற்கனவே மார்க்கெட் மேலே போயிருக்கு. திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே போயிருக்கு. திரும்ப இதே ப்ளூ ஜோன் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த ஏரியா நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன். இப்போது ஒரு ட்ரேடருக்கும் இன்னொரு ட்ரேடருக்கும் பார்த்துக்கிறதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு உண்டான கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த ஏரியா தான். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் ஏற்கனவே நம்ம வந்துட்டு திரும்பி இருக்கு மார்க்கெட். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் நான் பை பண்ணேன்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறாரு அப்படின்னா அதே மாதிரி இன்னொருத்தரும் ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்தால் மார்க்கெட் திரும்புது, விச் மீன்ஸ் நான் அந்த ஏரியாவுக்கு வந்தால் பை பண்ணேன். இதே அந்த ஏரியாவை நல்லா மார்க்கெட் கட் பண்ணி கீழே போகுது அப்படின்னா நான் செல் பண்ணேன். ஸோ விச் மீன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது 2 பார்ட்டி, அதாவது ட்ரேடருக்கு பையர் அண்ட் செல்லருக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு நல்ல கம்யூனிகேஷன். ஸோ விச் மீன்ஸ் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டு, கேண்டில், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாமே. ஓகே, ஸோ அந்த கம்யூனிகேஷன் நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணிடலாம். ஓகே, ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி மட்டும் பத்தாது. ஓகே, நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் கண்ட்ரோல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ரியாக்ட். ஓகே, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குயிக்காக ரியாக்ட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு ஒரு என் ஃப்ரெண்டு பண்ண ஒரு டுடே அவங்க பண்ண ஒரு ட்ரேடுடைய கான்செப்ட் உங்களுக்கு சொல்கிறேன். 5 minutes டைம் ஃப்ரேமில் கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. பிகாஸ் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 hour நான் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் வந்துட்டு ரொம்ப அக்யூரசி என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் 1 hour ட்ரேட் இருப்பேன். ஸோ வாட் தே ஹவ் டன் இஸ் கேப் டவுன் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட மைண்ட் செட் என்னவா இருக்கும், ஷார்ட் தான். ஓகே, ஸோ இந்த ஷார்ட் என்ட்ரி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெட் கேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஷார்ட் கவரிங்க்கு போயிடுவோம், அதாவது ஷார்ட் என்ட்ரிக்கு போயிடுவோம். ஸோ ஷார்ட் என்ட்ரிக்கு அப்புறமா இந்த க்ரீன் கேண்டில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெக்கவரிக்கெல்லாம் நம்மளோட எஸ்எல்ஸ் எல்லாமே ஹிட் ஆகும். விச் மீன்ஸ் நம்ம வந்துட்டு குயிக்காக ரியாக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்குதா இந்த ஜோனை மார்க்கெட் திரும்பிட்டு சப்போர்ட் எடுக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் ஆப்போசிட் என்ட்ரி செல் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஷார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் லாங் போகணும். ஓகே, இந்த இடத்துல எஸ்எல் கட் பண்ணிவிட்டு திரும்ப லாங் போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆனதுல இருந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் 45,000 நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பாருங்கள். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 45,000 ருபீஸ். ஓகே, ப்ரீமியம் கிட்டத்தட்ட 150க்கு மேலே போயிருக்கு. அதாவது 150% மேலே உங்களுக்கு ஹைக் கொடுத்துருக்கு. ஓகே, விச் மீன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு எஸ்எல் வந்துட்டு ஹிட் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் மார்க்கெட்டுக்கு. ஓகே, உங்களோட எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்பும்போது டக்குன்னு நீங்களும் உங்களோட என்ட்ரியை திருப்பணும். அந்தளவுக்கு நீங்கள் வேகமாக ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுக்கும். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு இந்த எஸ்எல் இல்லை மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு, நான் கீழே வரும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் அது வராது. ஏன்னா வி நீட் டு ரியாக்ட். நம்ம வந்துட்டு மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக நிற்கக்கூடாது. ஓகே, இல்லை மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குது, நான் வந்துட்டு மார்க்கெட்டில் ஷார்ட்டில் தான் இருப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராங் ஜோன்ஸ். ஸோ இந்த இடத்தெல்லாம் விட்டு மார்க்கெட் கட்டாயி கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி லோ. அதனால வி நீட் டு பி ஸ்டாண்ட் பிஹைண்ட் த மார்க்கெட், நாட் அகெயின்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன். ஸோ அதனால் இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிபிஆர் விட்டு மார்க்கெட் வெளியில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர் விட்டு மார்க்கெட் வெளியில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா திரும்ப சிபிஆர் நோக்கி மார்க்கெட் ட்ராவல் பண்ணும். ஓகே,
ஓகே. பட் இந்த சிபிஆர் கிட்ட வரும்போது ஷார்ட் கவரிங் ட்ரை பண்ணுவாங்க, அதை ஷார்ட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சாரி, ஷார்ட் கவரிங் எனக்கு நிறைய பேசி ஷார்ட் கவரிங் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்மளோட ஜோன்ஸ் அதுக்காக தான் வரையும். ஓகே, அப்படியே இந்த ஜோனை வந்தாலும் இந்த ஜோன் வரைக்கும் தான் மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் தான் பண்ணணும் ஒழிய நீங்கள் வந்துட்டு ஃபுல் குவான்டிட்டி போடக்கூடாது. ஓகே, ஃபுல் குவான்டிட்டி 100% வந்துட்டு உங்களோட குவான்டிட்டியை உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்குள்ளே வரும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல எடுக்கும்போது பார்த்தீங்க உங்களுக்கு ஒரு எஸ்எல் ஹிட், ஃபார் எக்ஸாம்பிள் தட் பர்சனுக்கு எஸ்எல் ஹிட்டாக இருக்குது அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல என்ட்ரி போடும்போது நான் வந்துட்டு சிபிஆரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஷார்ட் போயிட்டாங்க. ஓகே, ஆனால் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பி இங்கே எஸ்எல்ஐ ஹிட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படி எஸ்எல்ஐ ஹிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல குவான்டிட்டி போடும்போது திரும்ப மார்க்கெட் திரும்பும் போது லாங் போடுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 100 குவான்டிட்டி போட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல 100 குவான்டிட்டி போடக்கூடாது. we need to just 50 குவான்டிட்டி தான் போடணும். ஓகே, ஸோ 50 குவான்டிட்டி தான் போடணும். அப்படி போட்டதுக்கப்புறம் நம்ம குவான்டிட்டி எங்கே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சி திஸ் கேண்டில். ஸோ இந்த கேண்டலோட பேட்டர்ன் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சி இந்த இடத்துல ஒரு லாங் விக் ரிஜெக்ஷன் இருக்கா, ப்ளஸ் இது ஜோனில் ரிஜெக்ட் பண்ணுதா, மிச்சம் 50% நீங்கள் இங்கே போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 50% இங்கே வச்சுட்டு மிச்சம் 50% இங்கே வச்சுட்டு உங்களோட எஸ்எல்ஐ ட்ரையல் எஸ்எல்ஐ வந்துட்டு இங்கே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ஷலாக இங்கே புக் பண்ணணும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே திரும்ப வரும்போது இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும்போது ஒரு சின்ன மைனராக ஓகே ஒரு குவான்டிட்டி போட்டு இந்த இடத்துலையும் எடுக்கலாம். ஓகே, பிகாஸ் நமக்கு ஸ்ட்ராங் மூவ் ஒரு நல்ல ஸ்ட்ராங் மூவ் கிடைக்குது இல்லையா, ஸோ அதனால் நெக்ஸ்ட் குவான்டிட்டியை நீங்கள் இங்கே போடணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டோட நேச்சரை ஃபாலோ பண்ணணும். கேப் டவுன் கேப் அப் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு கேப் டவுன் கேப் அப்பில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத படிக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஓகே, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஃபீல்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நிறைய விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணால் மட்டும்தான் குயிக்காக ரியாக்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு அடுத்தடுத்த இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் எல்லாமே காட்டுறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். இந்த லெவல்ஸ் கிட்ட இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள். இதை போய்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், இதில் ஹையான பில்டப் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆயிருக்கா மேலே ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மார்க்கெட் இப்போ ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, ஐ ஷோ யூ. ஸோ டவு ஜோன்ஸ் எடுத்துக்கலாம். சி மார்க்கெட் வந்துட்டு ஒரு மைல்டான கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு மைல்டான கேப் அப். ஓகே, கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ஒரு மைல்டான கேப் அப், விச் மீன்ஸ் நாளைக்கு வந்துட்டு ஒரு நம்ம மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா அது ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கா, அப்போ அந்த ரேஞ்சோட ஹை என்ன லோ என்ன அப்படிங்கிறது பாருங்கள். அந்த ரேஞ்சுக்கு நேராக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பில்டப் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். லைவ் மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஐம் நாட் ஷுர், நான் வந்துட்டு அதை பார்க்கறது கிடையாது. ஸோ நான் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்ப்பேன். இன்றைக்கோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், எண்ட் ஆஃப் த டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் கிளியராக சொல்கிறேன், குளோபல் மார்க்கெட் ஸ்லைட்டான ஒரு கேப் அப்பில் ஓப்பன் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. அப்படி ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் டே அதாவது ப்ரீவியஸ் 3 days ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அந்த 3 days ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுங்க. அதோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்கள், எதில் ஹை பில்டப் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே, அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சிபிஆருக்கு மேலேயா கீழே ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். நம்ம அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க கேண்டில்ஸ், ஸோ 30 minutes டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 30 minutes டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இந்த ஜோன்ஸில் சேஞ்ச் தட் பேங்க் நிஃப்டி தானே பார்த்துட்ருக்கோம். 30 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கோங்க. திரும்ப மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில் இந்த க்ரீன் கலர் ஜோன் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஓகே, ஏன் அப்படின்னு நான் ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணுறேன். சரி, இங்கேருந்து மார்க்கெட் கீழே போதா, இங்கேருந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா see this area, see இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் செல்லுன்னு கீழே போதா, விச் மீன்ஸ் திரும்ப மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட் என்ட்ரிக்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் குளோபல் மார்க்கெட் வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட் இல்லை ஒரு 500 பாயிண்ட் ஹை கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் என்ன இது இருக்கா, ஸோ இந்த லெவல்
இதில் வந்துட்டு ஓஏ பில்டப் என்ன இருக்குது, ப்ரீவியஸில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு, அது வந்துட்டு 46,600. ஓகே, 46,600. ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் லைவாக ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் குயிக்காக ரியாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ நம்ம இதே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15 இம்பார்ட்டண்ட்டான லெவல். நான் இதில் என்ன சேஞ்சும் பண்ண போகிறது இல்லை. நமக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இனிமேல் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப குழப்பற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் வந்துட்டு இன்னுமே ரொம்ப பொறுமையாக டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இன்னும் இம்பல்சிவ் சிஸ்டம்னு நிறைய இருக்குது, பட் நான் அதெல்லாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அது எல்லாமே நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு தேவையான விஷயம் தான். பிகாஸ் நம்ம இதை வந்துட்டு அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால வி நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். பட் அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வேளை இஃப் யூ லாஸ் த மணி, நீங்கள் வந்துட்டு பொறுமையாக ஓகே வில் ரெக்கவர், நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம், மார்க்கெட் எங்கேயும் போயிடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட மார்க்கெட் அன்றைக்கி அப்படியே அதை போக்கில் விட்டுட்டு நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளில வந்துடணும். ஒரு எதர் நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் இல்லை, நம்ம வந்துட்டு இன்றைக்கி ரிட்டர்ன் இன்றைக்கே தான் நான் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் த கரெக்ட் பிளேஸ். ஓகே.